மாசத்துல வெயில், அதாவது இந்த மாசத்துல சேலம், தருமபுரி, நாமக்கல், திருப்பூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை போன்ற இடங்கள் எல்லாம் வெயில் ரொம்ப இருக்குங்க. முடிஞ்ச வெள்ளூர்ல கூட அதிகமா வெயில் இருக்குதுங்க. எனவேதான் மாமரங்களுக்கு 7 நாள் முதல் 10 நாளைக்கு ஒரு முறை தண்ணீர் பாசனம் கொடுத்துருணுங்க. இது தண்ணீர் வீணாகாமல் இருக்க மரத்தை சுற்றி வட்ட வடிவுல குழி அமைத்து பாசனம் செய்யலாங்க. மேலும் மரத்தின் அடிப்பகுதியில் உலர்ந்த இலைகள், பூல்கள், தேங்காய் ஓடு போன்றவற்றை பரப்பி மல்ச்சிங் செய்தால், அதாவது மண்ணை வச்சு அப்படி மூடிட்டீங்கன்னா இதுக்கு பேர் மல்ச்சிங்னு பேருங்க. செஞ்சீங்கன்னா மண் ஈரப்பதம் நீண்ட நேரம் இருக்குங்க. இப்படிதான் நம்ம கண்டிப்பா ஒரு பாசனமாச்சு கொடுக்கணும். சார், தண்ணியே இல்லை என்ன பண்றதுன்னா, எப்படியாச்சும் தண்ணிக்கு விலைக்கு வாங்கியாவது செடியை சுத்தி கொஞ்சமாச்சு 7 நாளைக்கு 7 முதல் 10 நாளைக்கு ஒரு முறையாச்சு கொடுக்கணுங்க. அடுத்த முறை உர மேலாண்மையில ரொம்ப முக்கியங்க. இந்த இயற்கை விவசாயத்துல மாமரம் சாகுபடி செய்திருக்கின்ற விவசாயிகள் கம்போஸ்ட் உரம், மாட்டுச்சாணம் இல்லைன்னா மண்புழு உரம் இதை கண்டிப்பா பயன்படுத்தணுங்க. ஒரு பெரிய மாமரத்திற்கு சுமார் 20 முதல் 25 கிலோ மண்புழு உரம் கொடுக்கலாங்க. மேலும் இதுக்கப்புறம் மரத்தை சுத்தி ஒரு முறை தண்ணீரோடு ஜீவாமிர்தத்தை கலந்தும் கொடுக்கலாம். இல்லைன்னா பஞ்சகாவியம் 3%, அதாவது 10 லிட்டருக்கு 300 ml என்ற அளவுல நல்லா கலந்து செடி மேல, அதாவது மரத்து மேல நல்லா நனையிற மாதிரி அடிச்சிங்கன்னா காய் வளர்ச்சி நன்றாக இருக்கும். அதே சமயத்துல காய் நல்ல திரட்சியாக கிடைக்குங்க. அதனால நீங்க ஜீவாமிர்தத்தை மறக்காதீங்க, பஞ்சகாவியமும் மறக்காதீங்க. மூன்றாவதா பூச்சி கட்டுப்பாடு, அதாவது நோய் கட்டுப்பாடு. இந்த மாசத்துல என்ன ஆகுன்னா, மாம்பழ ஹாப்பர் இல்லைன்னா பல வண்டு, இது ஒரு தாக்கம் ஜாஸ்தியா இருக்குங்க. சின்ன சின்ன பிஞ்சு காய்களுக்குள்ள பூச்சி போய் உட்காந்துருங்க. இது எப்படி போகுதுன்னா, நம்ம பூக்கிற சமயத்துல அந்த பூவில் வண்டுகள் முட்டையிட்டு அப்படியே அது காயா மாறுறப்ப உள்ளார போயிடுதுங்க. அப்போ அந்த காய் வீணா போயிடுது. இதை கட்டுப்படுத்த இயற்கை முறையில் நீமெண்ணெய் கரைசல் 5 மில்லிக்கு 1 லிட்டர், அப்படின்னா ஒரு டேங்க்கு 20 லிட்டர்னா குறைஞ்சபட்சம் 100 ml கலந்து நல்லா தெளிக்கலாங்க. இல்லைன்னா ஃப்ரூட் ஃப்ளை ட்ராப், அதாவது பல வண்டுகளை பிடிக்கக்கூடிய ட்ராப்பை அங்கங்கே அமைச்சிங்கன்னா நிச்சயமா இந்த பல ஈக்களை நம்ம கட்டுப்படுத்திடலாங்க. இந்த பல ஈக்கள் ரொம்ப முக்கியங்க. ரொம்ப சிம்பிளாக கூட ஒன்று தயார் பண்ணலாம். 1 லிட்டர் தண்ணி பாட்டில் எடுத்துங்க, அதில் கொஞ்சம் கருவாடு துண்டை உள்ள போட்டுட்டு அதுக்கு மேலே சின்ன ஓட்டையை போட்டுட்டு அங்கங்கே கட்டி தொங்க விட்டுருங்க. இந்த வாசனைக்கு மூலம் பூச்சிகள் கவருங்க, அதில் உளுந்துரும். அப்போ அந்த ஈக்களை நம்ம கட்டுப்படுத்திடலாம். 4வது, தோட்டத்தை ரொம்ப சுத்தமாக வச்சிருக்கணுங்க. மரத்தின் கீழே விழும் காய்களும் கெட்டு போன காய்களையும் நம்ம உடனே அகற்றி விட வேண்டுங்க. இல்லைன்னா பூச்சிகள் உருவாகி மற்ற காய்களையும் பாதிக்கலாங்க. தோட்டத்தில் ரொம்ப களை இருக்கக்கூடாது, அவற்றை நீக்கி சுத்தமாக வைத்திருக்கணுங்க. 5வது, காய்கள், அதாவது ஒரு சில நேரத்தில் சில மரங்களில் ஒரு கிளையில அதிக காய்கள் பிடிச்சிருக்குங்க. அப்போ என்ன பண்ணணும்னா, சின்ன சின்ன காயா இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் அகற்றிடணும்னா, இல்லைன்னா பிச்சு விட்டுறணுங்க. இதற்கு பேர் தின்னிங் என்று சொல்வார்கள். இதனால மிச்ச காய்களுக்கு நல்ல வளர்ந்து தரமான பழங்கள் கிடைக்குங்க. இறுதியா நம்ம மண் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியம் தரணுங்க. அதனால வெர்மி கம்போஸ்ட், மண்புழு உரம், இயற்கை உரங்களை கண்டிப்பா மரத்தை சுத்தி போடணுங்க. பொதுவா இந்த மாசத்துல வெயில் அதிகமாக இருக்கிறதுனாலையும், மேலும் முடிஞ்சா கடைசி நேரத்துல நமக்கு மழை கிடைச்சாலும் இயற்கை உரம், பூச்சி கட்டுப்பாடு, தோட்டத்தை சுத்தமா வச்சிருக்கிறது, நல்ல தரமான மாம்பழ உற்பத்தியை பெறதுக்கு வழிமுறைகளை சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதை நீங்க
கண்டிப்பா பயன்படுத்துறங்க. இந்த இயற்கை விவசாய முறையை பயன்படுத்தினீங்கன்னா மண் ஆரோக்கியமும் பாதுகாக்கும், செலவும் குறையும், நம்ம மாந்தோட்டமும் நீண்ட காலத்திற்கு நிலைத்து இருக்கும் என்று கூறிக்கொள்கிறேங்க. மிக்க நன்றி. நேர்கள் இதுவரை கேட்டீர்கள் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இன்றைய நிகழ்ச்சியில் மாமரத்தில் செய்ய வேண்டிய இயற்கை விவசாய பணிகள் குறித்து விளக்கம் அளித்தார் மேனாள் வேளாண் உதவி இயக்குனர் என் மதுபாலன் அவர்கள். இன்று இரவு 7:25 வயல்வெளி இயற்கை விவசாயத்தில் மகளிர் மத்தூர் கிரிஜா அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். பெண்மையின் பலம், உலகத்தின் வளம். தர்மபுரி மாவட்டத்தின் முதல் மகளிர் கல்லூரி பச்சமுத்து கல்லூரி குழுமத்தின் சார்பாக மகளிர் தின வாழ்த்துக்கள். அன்பு, தைரியம், பொறுமை மூன்றும் ஒருங்கிணைந்த அதிசயம் பெண்கள். யாதுமாகி நிற்கும் அனைத்து பெண்களுக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்களோடு கேரட்லேன் டாடா ப்ராடக்ட், காவேரி ரோட், ஈரோடு. எஸ்கேஎஸ் ஹாஸ்பிட்டல் நடத்தும் மார்ச் 8 உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண்களுக்கான சிறப்பு மருத்துவ பரிசோதனை முகாம். பேசிக் ஹெல்த் செக்அப், மேமோகிராம், பாப் ஸ்மியர் போன்ற பரிசோதனைகளை 4500 ரூபாய்க்கு செய்து கொள்ளலாம். இச்சலுகை மார்ச் 8 முதல் 31 வரை மட்டுமே. முன்பதிவிற்கு 0427 403355. நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. அரூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இந்த மாதம் 6ஆம் தேதியிலிருந்து வெள்ளிக்கிழமைகளில் மஞ்சள் ஏலம் தொடங்கப்பட்டுள்ளது. மஞ்சள் பயிரிட்டுள்ள விவசாயிகள் இந்த ஏலத்தில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் விவரங்களுக்கு 9942923363 என்ற எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான விவரங்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள். வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது.